விஜய்க்கும் காவேரிக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் மாறி மாறி உருவாகிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மனசில் இருக்க காதலை இன்னமும் சொல்லாமல் கிளம்பி கொடைக்கானல் போனாலும் சரி, கெஸ்ட் ஹவுஸ் போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் அவங்க மனசில் இருக்க விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்னது தான் என்னென்னா காவேரி தன்னுடைய காதலை சொன்னால் பணத்துக்காக தான் சொல்கிறாங்கன்னு அவர் நினச்சிப்பார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த பக்கம் விஜய்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காதலை சொல்லி நிவின் அண்ட் காவேரியுடைய காதல் குறுக்க போந்துருவோமோ, அவங்க ரெண்டு பேரும் வெளில சேர்ந்து ஒன்றா இருந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் மேலே காதல் இருக்குங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை விஜய் வெளிப்படுத்தினா தான் கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாகவே இந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுடலாம், நீ என் கூடவே இருந்திரு காவேரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பசுபதியோட தொல்லை, ராகினியோட தொல்லை, மற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.